வேற ஒன் லாஸ்ட் क्वेश्चन யாராவது உடல் வந்து சாயந்தரம் எடுத்ததா சொல்றாங்க. ஆனா அவங்க பெற்றோருக்கு வந்து 10 மணிக்கு வந்து முதல் தகவல் கொடுக்கும்போது குழந்தை இறந்து சொல்லப்படுது. அதே போல வந்துட்டு மீண்டும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணி குழந்தை நல்லா இருக்கு 1 மணி நேரத்துல கொண்டு வரதா காவல் இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அவங்க ரிலேஷன் சொல்லிட்டாங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அது தவறா பரப்பிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இல்ல நம்ம வந்து இது ஒரு நாள் கூட கிடையாதுங்க. நம்ம வந்து குற்றவாளியை நான் இப்போ இதில் ப்ரெஸ் நோட்டில் சொன்னது தான், குற்றவாளியை ரொம்ப சீக்கிரமாக 24 மணி நேரத்தில் இந்த வழக்கோட ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு டு த மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் அதர் டெக்னிக்கல் எவிடன்ஸையும் பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து ரொம்ப அருமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளிகளை உடனடியாக 2 குற்றவாளிகளும் அவங்க இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காணாமல் போகிறதுக்கு முன்னாடியோ அவங்கள வந்து சீக்கிரம் நேப் பண்ணது மட்டும் இல்லாமல் கரெக்டான கன்ஃபெஷன் எடுத்து அந்த குழந்தைய கிட்டத்தட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளால ஒரு ஃபுல் பிக்சர் வந்து கொடுக்க முடிஞ்சது. லாஸ்ட் क्वेश्चन இன்னும் ஜஸ்ட் எதுவுமே கேட்கல. யாராவது என்ன சொல்லுங்க. எதுவும் கிடையாதுங்க. அது ரெண்டும் கிடையாது. இல்ல போதும். அதாவது இந்த வழக்கு வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இட்ஸ் a very sensitive case and I think we as a department we have to approach it with a lot of sensitivity. ஆனால் இதுக்கு மேல எங்களால டீடைல்ஸ் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். Thank you so much. குற்றப்பத்திரிகை எவ்வளவு நாள்ல தாக்கல் பண்ண முடியும்? ஏன்னா வாக்குமூலம் வந்து கொடுத்திருக்காரு. அப்படிங்கறபோது குற்றப்பத்திரிகை எவ்வளவு வேகமா காவல்துறை வந்து எவ்வளவு துரிதமா பண்ண முடியுமோ, எப்படி அக்யூஸ்ட் 24 மணி நேரத்துல புடிச்சோமோ அதுக்கு அந்த அளவுக்கு துரிதமா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சு ஸ்பீடி ட்ரையல் என்ஷோர் பண்ணி கண்டிப்பா இந்த விக்டிம்கான டியூ ஜஸ்டிஸை வந்து தமிழக காவல்துறை என்ஷோர் போதுங்க. நம்ம we have to இல்ல அப்படிலாம் அவ்வளோலாம் கிடையாது. ரொம்ப கொஞ்ச நேரம் தான். அந்த குற்றம் நடந்த டைமே ரொம்ப கம்மியான டைம் தான். அவ்வளோ இது கிடையாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் ரிப்போர்ட் வர வரைக்கும் எங்களால ஊர்ஜிதமா சில விஷயங்கள் சொல்ல முடியும். போதும். ஐ திங்க் we can stop. கார்த்திக் ஏதோ மோட்டிவ் இருந்தது அந்த வழக்குல. பக்கத்து வீட்டுக்காரங்க இதெல்லாமே அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான். we have not completed our investigation. It is only 1 day old case. இன்னும் we have not completed. மோகன்ராஜ் மீதான வழக்கு வந்து பெயிலபிளா நான் பெயிலபிளா மேம்? எது மோகன்ராஜ் மீதான வழக்கு எல்லாமே நான் பெயிலபிள். எல்லாம் ரிமாண்ட் பண்ணியாச்சு. ஓகே தட்ஸ் இட். இப்போ அடுத்து இங்கிலீஷ்ல கேட்டாரு. இல்ல ப்ளீஸ் நோ அருண். அது இது எல்லாமே அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான். யாருங்க? போதுமே நான் முடிச்சுக்குவா. போதும். ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப். இல்ல ஐ ரிக்வெஸ்ட் யுவர் கோஆபரேஷன். இந்த கேஸை சீக்கிரம் கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய ஒரு அதுதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. 5 ஸ்பெஷல் டீம்ஸ் உங்களுக்கு பிரஸ் நோட்ல இது எல்லாமே டீடைல்ஸ் கிடைச்சிடும். அதே நோட் இப்போ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இனிமேல் வில் டெல். தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் நோட்லயே உங்களுக்கு செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து செல்போன் சிசிடிவி அனாலிசிஸ், செல்போன் மொபைல் ஃபோன் அனாலிசிஸ் போதும். நம்ம ஐ திங்க் நெக்ஸ்ட் வில் ஜஸ்ட் இங்கிலீஷ் போயிடலாம். தேங்க்யூ. வச்சிடலாமா? பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கண்ணம்பாளையம் குளம் அருகில் உள்ள தென்னந்தோட்டத்தில் கொலை இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கிலீஷ் வேணுமா இல்ல பிரஸ் நோட் போதுமா? இங்கிலீஷ்ல பிரஸ் நோட் போதுமா? இந்த பிரஸ் நோட் எல்லாருக்கும் தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருக்கு. அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். கைது செய்யப்பட்ட கார்த்தி தற்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்வழக்கு சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்புடையது என்பதால்
வழக்கில் போக்சோ சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முதல் தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கை மற்றும் காவல்துறையினர் தயார் நிலை காரணமாக 24 மணி நேரத்திற்குள் வழக்கு கண்டறியப்பட்டு வழக்கின் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு விரைவாக அரசின் தரப்பு நிவாரண உதவி தொகை கிடைக்க எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட் வந்த பிறகு தான் அது வந்து ஊர்ஜிதம் செய்யப்படும். யாராவது ஒருத்தர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து டாக்டர் சொன்னதை வச்சு தான் இது வந்து போக்சோ செக்ஷன் அங்க அவர் சொன்னார். ஏறத்தாழ அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இருந்து எஃப்ஐஆர் உடனே போட்டோம். எந்த ஒரு டைம் டிலே இல்லாமல் எப்படியாவது அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுக்கணுன்ற நோக்கத்தில் இரவு முழுக்க வந்து கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி கேமராஸை வந்து எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணி உடனடியாக ஒரு முக்கியமான க்ளூஸ் வந்து எங்களால் எடுக்க முடிஞ்சது. நேற்றுக்கு சுமார் ஒரு 6 மணி, ஈவினிங் 6 மணி அளவில். அதுதான் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. இப்போ டாக்டர் வந்து விரிவான அறிக்கை கொடுக்குற வரைக்கும் அதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி. மோகனும் அதே தான். மோகன்ராஜ் வந்து கார்த்தியோட மிக நெருங்கிய நண்பர். அவருக்கு வந்து இந்த குற்றம் இவர் செஞ்சது வந்து அவருக்கான அந்த ஒரு கான்ஸ்பிரசி இருந்தது. அவருக்கு குற்றம் செஞ்சதுக்கு முன்னாடியும் செஞ்ச பிறகும் இவர் கூட அவர் வந்து பேசியிருக்காரு இந்த குற்றம் சம்பந்தமாக. அதுக்கப்புறம் காவல்துறையினர்கிட்ட மறைச்சிருக்காங்க அங்கே விசாரிச்ச டைம். அவர் மீது கான்ஸ்பிரசி, கிரிமினல் கான்ஸ்பிரசி. செக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீடைல்டா எங்களோட பிரஸ் நோட்ல கொடுப்போம். இப்போ இந்த வழக்கு வந்து போக்சோ பிரிவுல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற போது குழந்தையோட புகைப்படம், அவங்க பெற்றோருடைய பேட்டிகள் எல்லாமே சமூக வலைதளம் சரி ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இது ஏற்கனவே ரிக்வெஸ்ட் பண்ணது தான். நேத்திலேருந்து நாங்கள் கண்டினியூஸாக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு போக்சோ கேஸாக வரதுனால கண்டிப்பாக ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டிம் வந்து கண்டிப்பாக வெளியில் வந்து நாங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் த மீடியா டு நாட் ரிவீல். பை சான்ஸ் பண்ணியிருந்தா கூட அதை தயவு செய்து எரேஸ் பண்ணிருங்க. அது வந்து இதெல்லாம் இப்போ அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டேஜில் ரிவீல் பண்ண முடியாது. அவர் அந்த குழந்தையோட அப்பா வந்து வேலைக்கு போயிருந்தாரு. குழந்தையோட அம்மா வீட்லயே தான் இருந்தாங்க. குழந்தை வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல சும்மா கூப்பிட்டுட்டு பேசிட்டு, ஏற்கனவே பக்கத்து வீடுன்றனால அவங்க வந்து ஒரு பழக்கத்துல தான் கூட போயிருக்காங்க. அதாவது முதல்ல அந்த ஏரியால போய் விசாரிக்கப்போ அவரும் சேர்ந்து வந்து போலீஸ் கிட்ட அப்படிதான் ஒரு இது சொல்லிட்டு தேடி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றம் அவர் கொடுத்தாரு. அவங்க விக்டிம் சைட்ல இருந்து அந்த பகுதிக்கு ஒரு 20-25 நாள் முன்னாடி தான் புதுசா குடி ஏறி இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இப்போ இது எதுவுமே இந்த ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது. இல்ல இது வரைக்கும் நாங்க பார்த்ததுல பழைய வழக்குகள் இல்ல. அதுவும் இன்னும் இட் இஸ் கண்டினியூஸ்லி வி ஆர் மானிட்டரிங் இன் சிசிடிஎன்எஸ் ஆல்சோ. அவர் ஏற்கனவே திருமணமாகி அவர் பிரிஞ்சிருக்காரு. வேற ஒன் லாஸ்ட் क्वेश्चन. யாராவது உடல் வந்து சாயந்தரம் எடுத்ததா சொன்னாங்க. ஆனா அவங்க பெற்றோருக்கு வந்து 10 மணிக்கு வந்து முதல் தகவல் கொடுக்கும்போது குழந்தை இறந்து சொல்லப்படுது. அதே போல வந்துட்டு மீண்டும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி குழந்தை
நல்லா இருக்கு 1 மணி நேரத்துல கொண்டு வரதா காவல் இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அவங்க ரிலேஷன் சொல்லிட்டாங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அது தவறா பரப்பியிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இல்ல நம்ம வந்து இது ஒரு நாள் கூட கிடையாதுங்க. நம்ம வந்து குற்றவாளியை நான் இப்போ இதில் ப்ரெஸ் நோட்டில் சொன்னது தான், குற்றவாளியை ரொம்ப சீக்கிரமாக 24 மணி நேரத்தில் இந்த வழக்கோட ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு டு த மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் அதர் டெக்னிக்கல் எவிடன்ஸையும் பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து ரொம்ப அருமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளிகளை உடனடியாக 2 குற்றவாளிகளும் அவங்க இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காணாமல் போகிறதுக்கு முன்னாடியோ அவங்கள வந்து சீக்கிரம் நேப் பண்ணது மட்டும் இல்லாமல் கரெக்டான கன்ஃபெஷன் எடுத்து அந்த குழந்தைய கிட்டத்தட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளால ஒரு ஃபுல் பிக்சர் வந்து கொடுக்க முடிஞ்சது. லாஸ்ட் கொஸ்டின் இன்னும் ஜஸ்ட் எதுவுமே கேட்கல. யாராவது என்ன சொல்றீங்க? எதுவும் கிடையாதுங்க. அது ரெண்டும் கிடையாது.